தைவானுக்கு அதிர்ச்சி கொடுத்த சீனா, புலியும் பூனையும் மோதல். எல்லை பிரச்சனையால் வெடித்த போர். சீனாவுக்கும் தைவானுக்கும் ஏற்பட்ட எல்லை பிரச்சனை போருக்கு வழிவகுத்துவிட்டது. எதனால் போருக்கு வழிவகுத்தது என்பதன் பின்னணியை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நட்பு நாடாக இருந்த இரு நாடுகளிடையே எமன் கண் பட்டதோ அல்லது எதிரி எவன் கண் பட்டதோ தற்போது போர் ஏற்படும் நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டது. சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி தைவானின் கிழக்கு கடற்பகுதியில் புதிய கடலோர காவல்படை ரோந்து பணியை இன்று தொடங்கி உள்ளதாக சீனா அறிவித்திருக்கு. விரைவில் தைவான் கதை முடிப்பதற்கான ட்ரெய்லர் தான் இந்த ரோந்து என்று சொல்லப்படுகிறது. முன்னாடி ஒரு காலத்தில் சீனாவின் ஒரு பகுதியாகத்தான் தைவான் இருந்துச்சு. ஆனால் சீனா புரட்சி நடந்தபோது பெரிய பணக்காரர்கள் எல்லாம் தைவானில் போய் செட்டில் ஆகிவிட்டனர். என் காட்டில் நான் தான் ராஜா என்பதை போல அவர்கள் தற்போது தைவானை கட்டி ஆண்டு வர்றாங்க. இதை பார்த்து டென்ஷனான சீனா, நீங்கள் மட்டும் எப்படி ஜாலியாக இருக்கலாம் என்று காட்டமான சீனா தைவானை மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர யோசித்திருக்கிறது. இதற்காக தனது இராணுவத்தை பயன்படுத்தி வருது. அதற்கான முதல் பிள்ளையார் சுழியை இன்று சீனா பூமி பூஜை போட்டு தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் இன்று தைவானின் கிழக்கு பகுதியில் சீனா கடற்படை அத்துமீறி ரோந்து மேற்கொண்டிருக்கிறது. முன்னதாக இப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த கடற்படை பிரிவுக்கு பதிலாக தற்போது இந்த கடலோர காவல்படை ரோந்து பணி தொடங்கப்பட்டிருக்கு. சீனாவின் இந்த நடவடிக்கை தைவான் அரசுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியோடு சர்வதேச அளவில் கவலையையும் தூண்டியிருக்கு. சீனாவின் கடலோர காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பகுதியில் சட்ட அமலாக்க ரோந்து பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் சீனாவின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட கடல் பகுதிகளில் இத்தகைய ரோந்து பணிகள் இனி அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கு. சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலளித்துள்ள தைவான் கடலோர காவல்படை நிலைமையை கண்காணித்து தனது கப்பல்களை அனுப்பியுள்ளதாக தெரிவிச்சிருக்கு. மேலும் எங்கள் கடல் பகுதியில் அத்துமீறும் சீன கப்பல்களை வெளியேற்ற தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம் என்று தைவான் எச்சரித்திருக்கு. தைவான் கடல் பகுதியில் உள்ள தனது நாட்டு கப்பல்கள் சீனாவின் கடலோர காவல்படை விடுக்கும் எந்த ஒரு சோதனை அல்லது ஆய்வு கோரிக்கைகளையும் புறக்கணிக்க வேண்டும் என்று தைவான் அரசு அறிவுறுத்தியிருக்கு. தேவைப்பட்டால் தடையை எடுக்கவும் தைவான் கடலோர காவல்படை தலையிட்டு பாதுகாக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கு. கடந்த ஒரு மாத காலத்தில் சீனா இத்தகைய ரோந்து பணியை மேற்கொள்வது இது இரண்டாவது முறையாகும். ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகள் தங்களின் கடல் எல்லைகள் குறித்து அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்கியதற்கு பதிலடியாகவே சீனா இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது. தைவானுக்கு அருகில் உள்ள கடல் பகுதிகள் தங்களுக்கு சொந்தமானது என்று சீனா உரிமை கோருது. சீனாவின் இந்த தன்னிச்சையான நடவடிக்கை அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுடனான ராஜதந்திர மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தைவான் தன்னை ஒரு தனி இறையாண்மை கொண்ட நாடாக கருதக்கூடிய நிலையில் சீனா தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்றே தொடர்ந்து கூறி வருது. இந்த எல்லை பிரச்சனை தற்போது கடல்சார் ரோந்து பணிகளால் மீண்டும் சூடுபிடித்திருக்கு. ஆக அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் என்ற சீனா மற்றும் தைவானுக்கு ஏற்பட்ட இந்த எல்லை பிரச்சனை போர் தொடங்க முடிவெடுக்குமா அல்லது பொறுமையாக இருக்க முடிவு செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.